உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாய் போல குலைத்த இஸ்ரேல் ராணுவத்தினர். தெருநாய் மூலம் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு பரவிய ராபிஸ் நோய். பாலஸ்தீனியர்களை நாய்களை வைத்து துன்புறுத்தியதற்கு கிடைத்த பரிசு. காசாவிற்கு ஆதரவாக நார்வே கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி. ஐநா பொது சபையில் இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு பெரிய பின்னடைவு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சர்வதேச அரங்கில் பெரும் அவமானம். யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் அனுமதிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு. விருதுகளை திரும்ப ஒப்படைக்கும் சர்வதேச இசைக்கலைஞர்கள். வரலாறு காணாத சர்வதேச புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேல். இஸ்ரேலின் சிம்ம சுப்பனமாக விளங்கிய ஹமாஸ் கமாண்டர் கடைசி நேரம் வரை லட்சியத்திற்காக நின்று வீரமரணம் அடைந்ததாக அறிவிப்பு. காசா மக்களுக்காக வாரம் ஒரு போராட்டம். ஸ்வீடன் மக்கள் எடுத்த முக்கிய முடிவு. மனிதநேயத்திற்கு ஒரு முன்னுதாரணம். ஆயுதங்களை கீழே போடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஹிஸ்புல்லா மீண்டும் திட்டவட்ட அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 20 இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு ராபிஸ் தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது. சக ராணுவத்தினரிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு கரையில் நிலை பெற்றுள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினர் தொடர் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு துணையாக நின்று வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் மேற்கு கரையில் உள்ள சோம்ரான் படைப்பிரிவை சார்ந்த பெண் ராணுவ வீராங்கனை ஒருவர் தெருவோரமாக நின்ற ஒரு நாய்க்குட்டியை படைப்பிரிவுக்கு எடுத்து வந்துள்ளார். சக ராணுவத்தினர் அதனுடன் கொஞ்சி விளையாடி வந்துள்ளனர். அதற்கு உணவளிப்பது, பராமரிப்பது என அதனுடன் தங்கள் நேரத்தை செலவிட்டு வந்துள்ளனர். சில நாட்களில் ராபிஸ் தொற்று பாதிப்பால் அந்த நாய்க்குட்டி இறந்தது. இதனை கண்ட படையினருக்கு கடும் அச்சம் ஏற்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் ஏறத்தாழ 20 ராணுவத்தினருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் உடைமைகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சக ராணுவத்தினருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தெருவில் கைவிடப்பட்ட ஒரு நாய்க்குட்டி ஒரு இஸ்ரேலிய படைப்பிரிவிற்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்தியது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பொதுவாக பாலஸ்தீனியர்கள் மீது நாய்களை ஏவி சித்திரவதை செய்வது இஸ்ரேல் ராணுவத்தினரின் வழக்கம். வீடுகளில் சோதனை மேற்கொள்ளும் போதும் ராணுவ சோதனை சாவடிகளிலும் நாய்களை கொண்டு பாலஸ்தீனியர்களை அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றனர். சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் மீதும் நாய்கள் ஏவி விடப்படுகின்றன. நாய்களை வைத்து பாலஸ்தீனியர்களை சித்திரவதை செய்த இஸ்ரேலியர்களை ஒரு நாய்க்குட்டி தற்போது பதம் பார்த்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 12 நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன. பாலஸ்தீனின் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை தங்கு தடையின்றி இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு கடும் தடைகளை இஸ்ரேல் விதித்து வருகிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட நிவாரணப் பொருட்களில் மிக குறைந்த அளவிலேயே இஸ்ரேல் அனுமதிப்பதாக பாலஸ்தீன அமைப்புகளும் சர்வதேச நாடுகளும் குற்றம் சுமத்தி வருகின்றன. இந்நிலையில் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை தங்கு தடையின்றி இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று கூறும் தீர்மானத்தை நார்வே உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்தன. தீர்மானத்திற்கு ஆதரவாக 139 நாடுகள் வாக்களித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 12 நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன. 19 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. மனிதநேய மாண்புகளுக்கான மதிப்புகள் குறைந்து வருவதாகவும் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் நார்வே தனது தீர்மானத்தில் குறிப்பிட்டிருந்தது. சமாதான நடவடிக்கையை மேற்கொண்ட பின்னரும் உலக நாடுகள் இஸ்ரேலை தொடர்ந்து குறிவைத்து வருவதாக அமெரிக்கா குறிப்பிட்டது. பெரும்பான்மை உலக நாடுகள் எதிர்த்தாலும் இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரித்து வருவோம் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை இது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனங்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா நிறுவனங்கள் மீதும் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தியது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனங்களில் இஸ்ரேல் படைகள் அத்துமீறி நுழைந்து வருகின்றன. இதனை குறிக்கும் வகையிலேயே தீர்மானத்தில் இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள யூரோவிஷன் பாட்டு போட்டிகளில் இஸ்ரேல் பங்களிப்பதற்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து தனது வெற்றி பதக்கத்தை திருப்பிக் கொடுப்பதாக அயர்லாந்து பாடகர் அறிவித்துள்ளார். ஐரோப்பியன் பிராட்காஸ்டிங் யூனியன் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச அளவில் போட்டிகளை நடத்தி வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து பல நாடுகளின் பாடகர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். அடுத்த வருடம் இந்த போட்டிகள் ஆஸ்திரியா தலைநகர் வியனாவில் வைத்து நடைபெறுகின்றன. இப்போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்பதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த பின்னரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இஸ்ரேலுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். இதனை கண்டித்து நெதர்லாந்து, அயர்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் போட்டியில் கலந்து கொள்வதில்லை என்று அறிவித்துள்ளன. இஸ்ரேல் பங்கேற்பதை கண்டிக்கும் முகமாக 2024 போட்டிகளில் வெற்றி பெற்ற அயர்லாந்து பாடகர் நீமோ தனது வெற்றி கோப்பையை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் திரும்ப ஒப்படைப்பதாக தெரிவித்துள்ளார். ஒற்றுமை மற்றும் அனைத்து மக்களின் கண்ணியத்தை தாங்கள் பாதுகாப்பதாக யூரோவிஷன் கூறுகிறது. ஆனால் இஸ்ரேலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனுமதிப்பது அதற்கு மாற்றமாக உள்ளது என்று நீமோ தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான போக்குகள் அதிகரித்து வருவதையே இது உணர்த்துகிறது. காசாவின் மீதான இனப்படுகொலையை தொடர்ந்து சர்வதேச அளவில் இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு அங்கமாக யூரோவிஷன் போட்டிகளில் இருந்து நாடுகள் பின்வாங்கி இருப்பதும் முந்தைய வெற்றியாளர்கள் தங்கள் பதக்கங்களை திரும்பிக் கொடுப்பதும் நடைபெற்று வருகின்றது.
மேடைகளில் நாம் பெருமையாக கூறும் கொள்கைகளுக்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டால் அழகான பாடல்கள் கூட அர்த்தமற்று போகும் என்று நீமோ தெரிவித்துள்ளார். நீமோவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து 1994 வெற்றி பெற்ற அயர்லாந்து பாடகர் சார்லி மெக்கடிகன் தனது பதக்கத்தை திரும்ப கொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது பதக்கத்தை காணவில்லை என்றும் அதை கண்டுபிடித்தவுடன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல்களில் அல் கசாம் படையின் மூத்த கமாண்டர் ரயீத் சாத் வீரமரணம் அடைந்துள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. காசாவின் மேற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். வாகனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவின் மூத்த தலைவர் ரயீத் சாத் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ள ஹமாஸ் சமாதான உடன்படிக்கையை மீறும் இஸ்ரேலின் கிரிமினல் செயல் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பிற்கு எதிரான தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த உண்மையான தலைவர் என்று அவரை குறித்து ஹமாஸ் இயக்க தலைவர் கலீல் அல் ஹையா குறிப்பிட்டுள்ளார். இஸ்ஸதீன் அல் கசாம் பிரிவின் 2ஆம் நிலை தலைவராக ரயீத் அறியப்படுகிறார். இயக்கத்தின் ஆயுத தயாரிப்பு மற்றும் ஆயுத சேகரிப்பில் இவர் முக்கிய பங்காற்றி வருபவர். ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத கட்டமைப்பை மீண்டும் கட்டமைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கடும் நெருக்கடிகள் மற்றும் தடைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் நிலையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஹமாஸ் இயக்கத்தினர் ஆயுதங்களை தயாரித்து வருகின்றனர். அவற்றை கொண்டே அவர்கள் இஸ்ரேலின் கொடும் தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். உலகின் சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீன ஆயுதங்களை கொண்டிருப்பதாக பெருமை கொள்ளும் இஸ்ரேலால் ஹமாஸ் இயக்கத்தை எதிர்கொள்ள இயலவில்லை. ஹமாஸ் இயக்கத்தை முற்றிலுமாக அழிப்பது தன்னுடைய நோக்கம் என்று கூறிய போதும் இஸ்ரேல் அதன் இலக்கை இதுவரை அடைய முடியவில்லை. இந்நிலையில் ஆயுத தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது. கசாம் பிரிவின் காசா பட்டாலியன் கமாண்டராக ரயீத் செயல்பட்டுள்ளார். கசாம் பிரிவின் மிக பெரும் பட்டாலியனாக இது அறியப்படுகிறது. இதற்கு முன்னர் ஜூன் 2024 ரயீத் கொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பலஸ்தீன் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்து பல்வேறு நாடுகளில் மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்போது சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வரும் நிலையில் அதனையும் மக்கள் கண்டித்து வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடி இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்து வருகின்றன. குழந்தைகள் படுகொலை, பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள், நிவாரணப் பொருட்களை அனுமதிக்காமல் தடுப்பது ஆகியவற்றை கண்டித்து பதாகைகளை ஏந்தியும் கோஷம் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை ஸ்வீடன் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் மக்களுக்கு உள்ள உரிமைகளை போன்று பலஸ்தீன மக்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். எதிர்ப்பு போராட்டம் லெபனானின் பலம் என்று ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நயீம் கசம் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நயீம் கசம் சமீபத்திய உரையில் அமைதி உடன்படிக்கைக்கு பிந்திய நிலைமை குறித்து கருத்து தெரிவித்தார். அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளோம். இதற்கு புதிய அணுகுமுறை தேவை என்று அவர் கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் லெபனான் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதற்கு எதிர்ப்பு போராட்டம் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். லிட்டானி நதியின் தெற்கில் ஹிஸ்புல்லா மீண்டும் ஒருங்கிணைவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இஸ்ரேல் தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி வருவதாகவும் ஐநா அமைதிப்படை தலைவர் தெரிவித்ததாக அவர் கூறினார். பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசும் இராணுவமும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்ப்பு போராட்டத்தின் பங்கு அரசிற்கு துணை நிற்பது என நயீம் தெரிவித்தார். லெபனான் இராணுவத்துடன் முழு ஒத்துழைப்புக்கு தயாராக இருப்பதாகவும் நாட்டின் வலிமையை ஒருங்கிணைக்கும் பாதுகாப்பிற்கு ஆதரவு தருவதாகவும் கூறினார். ஆயுதங்களை கட்டுப்படுத்துவது லெபனானின் வலிமையை அளிக்கும் செயல் என அவர் எச்சரித்தார். சரணடைவதன் மூலம் லெபனானால் முன்னேற இயலாது என்றும் அவர் கூறினார். சிரியா முன்னேற்றம் அடைவது போல் தோன்றினாலும் அங்கு எந்த முன்னேற்றமும் நிகழவில்லை என்றும் அவர் மேற்கோள் காட்டினார். ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதங்களை கைப்பற்றுவதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் மும்முரமாக உள்ளன. இந்த மிரட்டல்களுக்கு லெபனான் அரசாங்கம் ஒருபோதும் துணை சென்று விடக்கூடாது என்று ஹிஸ்புல்லா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஈரான் பேராசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டது கல்வி சுதந்திரம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆர்கன்சாஸ் பல்கலைக்கழகத்தில் செய்தி தொடர்பாளர், மத்திய கிழக்கு ஆய்வுத்துறையிலிருந்து அமெரிக்க ஈரானிய பேராசிரியர் ஷிரின் சயீதி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசியல் அறிவியல் பேராசிரியராக உள்ள அவரது பணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை கல்வி சுதந்திரம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரான் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் சுயோனிச லாபியின் அழுத்தத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகம் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த நவம்பரில் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பல பதிவுகளில் ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமேனியை சயீத் பாராட்டியதுடன் அவரது பாதுகாப்பிற்கான பிரார்த்தனையையும் செய்தார். மேலும் அமெரிக்க ஆதரவுடன் நடைபெற்ற இஸ்ரேலின் தாக்குதலின் போது ஈரானை பாதுகாத்த தலைவர் என காமேனியை புகழ்ந்திருந்தார். அதேபோல் இஸ்ரேலை தீவிரவாதம் மற்றும் இனப்படுகொலை செய்யும் ஆட்சி என அவர் கண்டித்திருந்தார். இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்பி சையதின் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை விமர்சித்து அவர் தெஹ்ரானுக்கு டிக்கெட் பெறுவது நல்லது என கூறியிருந்தார். இதற்கு முன் மார்ச் மாதத்தில் ஏல் சட்ட பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு ஈரானிய அறிஞரும் இஸ்ரேல் எதிர்ப்பு கருத்துக்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இஸ்ரேல் எதிர்ப்பு கல்வியாளர்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து குறிவைக்கப்படுவது அந்நாட்டின் கருத்து சுதந்திரம் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது.
மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்து உலக நாடுகளுக்கு பாடம் எடுக்கும் அமெரிக்கா தனது நாட்டில் அதனை பின்பற்றுவதில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பாலஸ்தீனிய குழந்தைகளின் கதைகளை கேட்டு அமெரிக்க பத்திரிகையாளர்கள் குழு கதறி அழுத நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் காயமடைந்த குழந்தைகள் உள்ளிட்ட ஏறத்தாழ 2000 பேர் கத்தாரில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சமீபத்தில் கத்தார் சென்றிருந்தார் அமெரிக்க அரசியல் விமர்சகர் டக்கர் கார்ல்சன். தனது ஷோவில் இந்த வீடியோ பதிவுகளை வெளியிட்ட அவர் இஸ்ரேலின் இனப்படுகொலையை வன்மையாக கண்டித்துள்ளார். ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் முகங்களுக்கு நேராக பெரிய கேமராக்களை தான் வைக்க விரும்பவில்லை என்றும் இந்த பதிவுகள் அனைத்தும் ஐபோன் மூலம் பதிவு செய்யப்பட்டவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீமை நிறைந்த இஸ்ரேலிய அரசின் கொடூரங்களை பதிவு செய்யும் போது தனது குழுவினரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். காசாவில் நடப்பது வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இஸ்ரேல் ஏராளமான பத்திரிகையாளர்களை கொலை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் அதிகமான நபர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்கு கத்தார் தயாராக உள்ள போதும் இஸ்ரேல் அதனை அனுமதிப்பதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த அநியாயங்களை நியாயப்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் என்றும் அவர் கூறினார். கார்லஸின் இந்த நிகழ்ச்சி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலையின் கோரமும் நாள்தோறும் மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாய் போல குலைத்த இஸ்ரேல் ராணுவத்தினர். தெருநாய் மூலம் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு பரவிய ராபிஸ் நோய். பாலஸ்தீனியர்களை நாய்களை வைத்து துன்புறுத்தியதற்கு கிடைத்த பரிசு. காசாவிற்கு ஆதரவாக நார்வே கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி. ஐநா பொது சபையில் இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு பெரிய பின்னடைவு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சர்வதேச அரங்கில் பெரும் அவமானம். யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் அனுமதிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு. விருதுகளை திரும்ப ஒப்படைக்கும் சர்வதேச இசைக்கலைஞர்கள். வரலாறு காணாத சர்வதேச புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேல். இஸ்ரேலின் சிம்ம சுப்பனமாக விளங்கிய ஹமாஸ் கமாண்டர் கடைசி நேரம் வரை லட்சியத்திற்காக நின்று வீரமரணம் அடைந்ததாக அறிவிப்பு. காசா மக்களுக்காக வாரம் ஒரு போராட்டம். ஸ்வீடன் மக்கள் எடுத்த முக்கிய முடிவு. மனிதநேயத்திற்கு ஒரு முன்னுதாரணம். ஆயுதங்களை கீழே போடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஹிஸ்புல்லா மீண்டும் திட்டவட்ட அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.